கிச்சன் வந்து இந்த இடத்துல நிலம் தேவைப்படாது, அப்படியே செவர் தான் ஓப்பனா இருக்கும். அதை டெலீட் பண்ணிடுறேன். கிச்சன் ஓப்பன் வந்து நம்ம நார்மலா பிளாட்டா இருக்கு இந்த இடத்துல. மேபி உங்களுக்கு வந்து அது ஆர்ச் ஓப்பன் மாதிரி வேணும் அப்படின்னா அதில் நம்ம ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் டிரா பண்ணி அதை சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு அதை அப்படியே ஃப்ரண்ட்ல வச்சுட்டு வியூ ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ரெக்டாங்கிள் விண்டோ ஓப்பனிங் வந்து நம்ம 3:7 தான் விட்டுருக்கோம். நம்மளும் அதே அளவு 3 feet, 7 feet தான் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிட்டு ஒரு எட்ஜில் போய் ஒர்க் பண்ணணும். அந்த மேலே ஆர்ச் மாதிரி வேணும்னா இங்கே போய் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் கொடுக்குறேன். இதுல கிச்சன் சைஸும் சேம் தான் நினைக்கிறேன் சார் எல்லாத்துக்கும். கிச்சன் 3 அடி தானா? ஆமா சார். ஓகே, அப்போ நான் எல்லாமே நீங்க மாத்தலையா? செக் பண்ணி நான் இருந்து 3 காட்டுது பாருங்க. கிச்சன் ஓபன் தான் ஷோ ஆகுது. இப்போ ஓகே, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ஆர்ச் வந்து எவ்வளவு உயரத்துல வேணுமோ நான் வந்து மேல வந்து 1.5 அடி கீழே ஆர்ச் கொடுக்குறேன். ஓகே சார். டாப்ல இருந்து 1.5 அடி டவுன்ல அந்த ஆர்ச் கொடுத்துறேன். இப்போ ஆர்க் கமெண்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகே சார். இப்போ கீழே இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கணும். சும்மா ஆகலையா? சரி, பரவாயில்ல. ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஸ்ட்ரெச் ஆகிற பிரேக் பண்ணலாம் கட் அந்த பாயிண்ட்ல, இல்ல ஃபில்லர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எண்ட்லயே. ஓகே சார். தென் இதை டெலிட். இப்போ இதை ரீஜாயின் பண்ணணும். ஓகே சார். ரீஜன் ஆகலை, ஏன்னா மேபி இங்கே டச் ஆகும், அதனால ரீஜன் ஆகாது. ஓகே சார். நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆஃப் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் போட்டு இதையும் செலக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஓகே சார். இப்போ இதை ரீஜாயின் பண்ணலாம். ஓகே, இது அப்படியே மிரர் போட்டுருவோம் அந்த பக்கம். ஓகே சார். ஓகே, இப்போ ஐசோமெட்ரிக் வியூல வச்சுட்டு ஓகே சார் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஆர்ச் என்ன டிசைன் வேணுமோ வரையலாம். ஓகே சார். அதுக்கான டிசைன் பேட்டர்ன்லாம் நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி எடுக்கலான்னு. இது வந்து 9 inch சவரோட கணம் தான் கொடுக்கணும். சவர் கணம் 9 inch அப்படியே கொடுத்துடணும். 9 கொடுத்து ஓகே சார். இதை மூவ் பண்ணி அதோட டாப்ல போய் வச்சு வேண்டியது. ஓகே சார். கார்னர் எடுக்கிறேன். இதே கார்னர் இந்த ஓப்பனிங்ல இருக்கும். ஏதோ இந்த கார்னர் அங்கே வச்சிடணும். இப்போ நீங்க சாலிடா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஓப்பன் வந்து ஆர்ச் லுக்ல கிடைக்கும். ரெண்டையும் கூட ஒன்னா சேர்த்துடலாம். இப்ப அந்த ஆர்ச்சும் செவரும் தனித்தனியா இருக்கும். 2 சாலிடி 3 சாலிடி ஒன்னா சேர்த்துடலாம். அதுக்கு வந்து சப்ட்ராக்ட் பக்கத்துல ஒரு டூல் இருக்கும். ஓகே சார். ஷார்ட்கட் UNI. ஓகே சார். யூனியன் கொடுத்துட்டு ஓகே செலக்ட் பண்ணிட்டு எதெல்லாம் ஜாயின் கிடையாது, எதெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிடலாம். ஓகே சார். இந்த 3 ஆப்ஜெக்ட் நம்ம கம்பைண்ட் ஆகணும். ஸோ 3 என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப கிளிக் பண்றேன், ஒரே சவர் இருக்கும். அந்த தனித்தனி கட்டா இருக்காது, அவ்வளவுதான் ஆயிரும். அந்த ஓப்பனிங் பேட்டர்ன் நான் இப்படி பக்கத்துல வேகமா முடிக்கிறதுக்காக ஆர்கா பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த எட்ஜ் எல்லாரும் டிசைனா வேணும் அப்படின்னு நீங்க காமிக்கிறேன். டிசைன் எப்படி போட்டேனா மாறிடுச்சு சார். ஓகே. இது சும்மா எக்ஸசைஸ்க்காக கொடுத்துருக்காங்க. எடுப்போம். சீப் டிசைன் மட்டும் போட்டு பார்ப்போம், அதில் சில பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நீங்க இதை அப்படியே பாதியா வரைஞ்சீங்கன்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு எட்ஜ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே சார். இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை நீங்க ஸ்வீப்புக்கும் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீப்போட ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குல்ல, நீங்க ஒரு லைன் மாதிரி பார்த்து வரைஞ்சிட்டு ஆமா சார் அதுல அந்த சர்க்கிள் போட்டோம். ஆமா, ப்ரொஃபைல் வந்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் லைனுக்குள்ள அலைன் ஆயிரும். ஓகே சார். இந்த பார்டர் போறதெல்லாம் இதை வச்சுதான் இந்த சாம்பிள் காமிக்கிறேன். இந்த வீட்டுக்கு சவுத்துக்கு கீழே அந்த பார்டர். ஆமா சார். இந்த மாதிரி பில்டிங் மேல அந்த போட்டிருப்பாங்க. ரிப்பீட்
இது வந்து பேட்டர்ன் மட்டும் தான் இருக்கு. நீங்க பாருங்க வால் மேல பார்டர் மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. ஆமா சார். இதெல்லாம் சீட் டிசைன் தான். ஓகே சார். ரேட்டும் கேட் மாதிரி தானே சார்? ஆமா சிமிலர், கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். 50% கேடு, 50% அப்படி வேற கமெண்ட் இருக்கும். ஓகே சார். அந்த மாதிரி. அதுல என்ன சார் யூஸ் பண்ணலாம்? அதுல இப்ப எது ஒன்னா வரும்னு சொல்லிடுறேன். வீட்டுக்கும் இதுக்கும் சிமிலரா இருக்கிறது இதுல மெட்டீரியல், இந்த கிரியேஷன் டூல், ஸ்வீப், ரிவால்வ், இந்த கிரியேஷன் டூல், அப்புறம் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம் கலரிங், அது அடுத்து வரும். அது அதுக்கப்புறம் இந்த ஹேச்சஸ் டைமென்ஷன் டூல், பிளான் வரைகிறதுலாம் அப்படி சிமிலர் ஆட்டோ கேட் தான். அப்படி 50% ஆட்டோ கேட் இருக்கும், 50% அப்படி வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பில்டிங் அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப இதுல பிளாக்ஸ்னு சிம்பிள் எடுத்து வைக்கிறோம், 2D சிம்பிள்ஸ், இன்செர்ட் பிளாக் கொடுத்து அதுல வந்து அப்படியே 3Dலயே வரும் காம்பவுண்ட். இப்ப சேர்னா சேர் அப்படியே 3Dல வந்துரும். ஓகே ஓகே. அப்படி அதுலயும் பிளாக்ஸ் இம்போர்ட் பண்றாங்க. பிளாக்ஸ் அதுல காம்பவுண்ட் இருக்கும் அதுல. ஓகே சார். மேஜர். அவ்வளவு. நீங்க ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ண. நான் கேட்கறேன்னா இது மாதிரி டிசைனிங் மட்டும் தான் பண்ணலாமா, இல்ல ஸ்டார் மாதிரி ஏதாச்சும் அவுட் புட் எடுக்கலாம் அந்த மாதிரி? ஸ்ட்ரக்சரல் அவுட் புட் ரிவிட்ல அது வராது. ஓகே சார். டிசைன் தான் பண்ண முடியும். டிசைன் ஒர்க் ஓகே ஓகே. ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ரிவிட்ல வந்து 3 இருக்குது. ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் MEP 3 இருக்கு. ஓகே சார். ஆர்கிடெக்சரா நம்ம இந்த ஒர்க் பண்ண முடியும். இப்படி பில்டிங் விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஓகே சார். இல்ல அந்த டிராயிங் மெத்தட்ல இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே சார். கொஞ்சம் ரியாலிட்டி மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஆமா, கேடோட கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கும் அதுல. ஸ்கெட்ச்அப் மாதிரியா சார் கொஞ்சம்? கரெக்ட் தான். ஆமா, ஸ்கெட்ச்அப்ல வந்து ஜஸ்ட் சாலிடா விஷுவலைஸ் மட்டும் பண்ணலாம். நமக்கு சில டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கும். வால் இந்த மாதிரி பில்டிங் முழுசா அரைஞ்சிட்டோம்னா அதுல வால் குவான்டிட்டி எவ்வளவு, ஃப்ளோர் குவான்டிட்டி எவ்வளவு, அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏரியா அதெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, இப்ப பாலோட சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சுன்னா பிளாஸ்டரிங் ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம், பெயிண்டிங் ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம், ஃப்ளோரிங் ஏரியா வச்சு டைல்ஸ் எவ்வளவு வாங்கணும்ன்றத கனெக்ட் பண்ணலாம். அப்படி ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் நமக்கு கிடைக்கும். ஒரு 80% எஸ்டிமேட் நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். அது ஒரு யூஸ் இருக்கு. இதுல எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியும், சில டேட்டாஸும் நமக்கு கிடைக்கும். ஸ்கெட்ச்அப்ல ஜஸ்ட் விஷுவலைஸ் மட்டும் பண்ண முடியும், டேட்டா எல்லாம் கிடைக்காது. அது மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இந்த அளவு கிடைக்கும். பிடிஎஃப் நீங்க சென்ட் பண்ணீங்களா சார்? ஆமா, ரிப்பீட்டுக்கு சென்ட் பண்ணேன். இல்ல அது இல்ல, நீங்க அந்த அமௌண்ட் போட்டு சென்ட் பண்ணீங்களா? அது வந்து 2 டைப் ஆஃப் ரிவிட் சொல்லி தர மாதிரி சொன்னீங்க. எஸ் எஸ். ஆமா, அந்த இன்சைட் ஆன்லைன் போட்டுருப்பேன், அது கேக்குறீங்களா? இல்ல டைப்பா? எஸ் எஸ். ஆமா ஆமா. அது என்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிட் ஆர்கிடெக்சர் இந்த விஷுவலைசேஷன் மட்டும் போட்டிருப்பேன். ஆமா சார். செகண்ட் இதுல வந்து ரிவிட் லெஸ் வீரே போட்டிருப்பேன் நினைக்கிறேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் சேர்த்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நானும் பார்க்கணும், அதை செக் பண்ணி சொல்றேன் ஒரு தடவை. ஓகே சார். அதுல செகண்ட் ஒன் படிச்சாலே போதுமா சார்? ஃபர்ஸ்ட் ஒன் அதுல கவர் ஆயிருக்குல்ல? ஆமா, கரெக்ட் தான். ரெண்டாவது ஒன்னும் ஃபர்ஸ்ட்லயே கவர் ஆயிரும். கரெக்ட் தான். ஓகே சார். அதையும் போட்டிருப்பேன். ஆமா, என்ன போட்டுக்கன்னு கொஞ்சம் அந்த PDF இருந்தா பாருங்க. எனக்கு ஓபன் பண்ணல நானு. இல்ல சார், இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இல்ல சார். நான் பாக்குறேன் சார், நீங்க பாத்துக்கிட்டு. சரி, ஓகே. சரி, நம்ம அடுத்து விண்டோ வச்சாச்சு, இங்க கட் பண்ணியாச்சு. அடுத்து அவ்வளோ. மற்றது இப்போ நம்ம கேட்லயே கூட இந்த மாதிரி பில்டிங் வரைஞ்சிடலாம். இப்படி 3Dலயே வரைஞ்சிட்டே போயிடலாம் அப்படியே. பட் இந்த டோபோ சர்ஃபேஸ் என்வரன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இது அளவுக்கு பண்ணலாம், பட் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியா இருக்கும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. பட் பில்டிங்கோட ரிசல்ட் இது மாதிரியே இருக்கும் நமக்கு கேட்ல. ஓகே சார். இது மாதிரி ஷார்ப் எட்ஜில் கிடைக்கும். ஓகே. ரிவிட்டோட யூஸ் என்னன்னா, இந்த மாதிரி டோபோ சர்ஃபேஸையும் சேர்த்து டிசைன் பண்ணலாம். புல்லு தர இருக்க மாதிரி, மரம் இருக்க மாதிரி, அதையும் பண்ணலாம். நம்ம ஆட்டோகேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும். நீங்க நல்லா ப்ரொஃபஷனலா பழகணும் அப்படின்னா அந்த ரிவிட் பழகலாம். ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணா போதும்னா கேடே போதும். ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்து
அடுத்து ரூஃப், தென் பேஸ்மெண்ட், அப்புறம் ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த ஒர்க் இருக்கு இதுல. ஓகே சார். ரேட் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா 3D பிளான், எலிவேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், ரெண்டர் அண்ட் வாக் த்ரூன்னு போட்டு 6,000 போட்டுருங்க ஆன்லைன்ல. கரெக்ட். அதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா 3D பிளான், எலிவேஷன் டிசைன், காம்பவுண்ட் டிசைன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு சார். இன்னொன்று பாத்தீங்கன்னா ரெண்டர் வந்து வீரே இருக்கும். வீரே பிளஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஆமா கரெக்ட் தான். காம்பவுண்ட்ஸ் ஆமா காம்பவுண்ட்ஸ் வீரே வந்து ரெண்டருக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். காம்பவுண்ட் டிசைன் வந்து இன்டீரியர் டிசைனுக்கு அட்வான்ஸா இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா காம்பவுண்ட்ஸ்ன்றது அதுவே ஒரு தனி சிலபஸா போகும். அதனால தனியா கொடுத்துருக்கேன். அதை சேர்த்து எடுக்க முடியாது. அதுல டைம் ஆகும். ஹவர்ஸ் வித்தியாசம் எவ்வளவு போட்டிருக்கேன்? 20 hours எக்ஸ்ட்ரா இருக்கு சார். ஆமா, ஏன்னா காம்பவுண்ட்ஸ் கூட வரும். ஏன்னா ஃபுல் இப்ப நம்ம வெளியில அவுட்டர்ல எப்படி இப்ப நம்ம வரையறோம்ல அவுட்டர்ல இதை பண்றதுலாம் அவுட்டர் டிசைன். அப்படியே இன்சைட் டிசைன் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. வீட்டுக்குள்ள இருக்க பர்னிச்சர், சவுத்துல மாட்டிருக்க போட்டோ, பூத்தொட்டி, அது அப்படி டீடைலா பண்ணலாம். டைம் ஆகும் ரொம்ப. ஓகே சார். இது முடிச்சுட்டு ஐடியாஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா. ஆமா. இப்ப எந்த இயர்ல இருக்குன்னு சொன்னீங்க நீங்க? ஃபைனல் இயர் சார். ஃபைனல் இயர் வந்துட்டீங்களோ? சரி சரி. நெக்ஸ்ட் வேற ரூஃப்க்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து டயகனலா வரைஞ்சா போதும். இங்க இருந்து இங்க, தென் இது அப்படியே X2. ஓகே சார். ஓகே, 6 inches ஷூட் பண்ணா போதும். 6 inch. அடுத்து கீழே பாட்டம்ல ஃப்ளோர். ஓகே சார். அதுவும் மேலேயே வரையறேன் நான் இப்போதைக்கு. கரெக்டா இருக்கா? நான் அந்த பிளேஸ்ல கீழே ஒரு காலம் கொடுத்துருவேன் சார். நானும் ஆமா, இதை மட்டும் மூவ் பண்ணி கீழே வச்சுட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே சார். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே சார். 60 பாட்டத்துல இது வந்து 3 feet சார் பேஸ்மெண்ட். ஆனா பேஸ்மெண்ட் வந்து இங்கே வராது. இதை விட்டுட்டேன். இடத்துல பேஸ்மெண்ட் வராது. ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று அதில் கிரியேட் பண்ணிட்டு. ஓகே சார். கிரியேட் ஆகல. ஏன்னா இப்போ பிளான் வந்து வெர்டிகலா, அதாவது டாப் சர்ஃபேஸ்ல இருக்கு ஒர்க் பிளேன். அதனால சைடு வியூல நம்மளால வரைய முடியல, அந்த திக்னஸ்ல வரைய முடியல. ஸோ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூல வச்சுட்டு மறுபடியும் ஐசோமெட்ரிக் மாத்திரம் பிளேன் மாறிடும். ஓகே சார். ஃப்ரண்ட்டுக்கு திருப்பிட்டு வரையலாம். இப்போ நம்ம திக்னஸ்ல வரையலாம். ஓகே, இது மாதிரி பண்ணிட்டு ப்ரெஸ்ஃபுல் கமாண்ட் எடுத்து உள்ள தள்ளிடலாம். அப்படியே ஓகே சார். சப்ட்ராக்ஷன் ஆயிடும். ஹைலைட் ஆகுதா? ஹைலைட் ஆகும்போது மவுஸ்ல கிளிக் பண்ணிட்டு இன்சைட் கம்ப்ரஸ் பண்ணிடலாம். கம்ப்ரஸ் பண்ணிட்டு அந்த போர்ட்டுக்கு என்ன அளவோ அதை கொடுத்தா உள்ள போயிடும். அந்த எட்ஜை போய் கிளிக் பண்ணிட்டாலும் அதுலயே ஸ்டாப் ஆயிரும். ஓகே சார். கரெக்டா அந்த எட்ஜில் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அவ்வளவுதான். இதை அழிச்சிடலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் போடாம புஷ் பண்ணீங்கன்னா டோட்டல் ஃப்ளோரும் உள்ள போடாது. அதனால அந்த லிமிட் கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல காலம் கொடுப்போம். அகைன் டாப்ல வச்சுட்டு ஐசோமெட்ரிக், இப்போ ரெக்டாங்கிள் ரூஃப் டாப்லேயே வரைகிறேன். அப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். கார்னர் கிளிக் ஆகுதா? ஆக மாட்டீங்க. ஓகே, எனக்கு இப்போ தெரியுது. இன்சைட்ல கொண்டு வரும்போது அந்த ஆக்சிஸ் எப்படி வருதுன்னு பார்க்கணும். எக்ஸ் நெகட்டிவ்ல வருது, ஒய் பாசிட்டிவ்ல வருது. அதே மாதிரி -9 inches 9 inches. ஓகே சார். இப்போ இதை மூவ் பண்ணிக்கலாம். டோட்டலா கீழே ஒரு 3 feet, இது ஒரு 7 feet.
10 feet. சாரி 10 டோட்டலா 13 feet இருக்கும். ஓகே EXT இது அப்படியே கீழே மூவ் பண்ணி வச்சிடணும். ஓகே சார். மூவ் கொடுத்து இந்த டாப் இந்த கார்னர் எடுத்துட்டு ரூஃப் உடைய பாட்டம் எட்ஜில் வைக்கணும். ஓகே சார். இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் வரைகிறதுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் வச்சு வரைவோம். ஓகே சார். கரெக்டா இந்த ஃப்ளோர் லெவலில் ட்ரேஸ் பண்ணி வரையணும். இங்க ட்ரேஸ் பண்ணிட்டு ஓகே சார். ஃபர்ஸ்ட் அந்த வராண்டா வந்து நான் ஒரு 5 அடி விட்டு கொடுக்குறேன் நிக்கிறதுக்கு இடம். ஓகே சார். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வரைகிறேன். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து 8 இன்ச் அப்ளை பண்றேன். 8 இன்ச் த்ரெட்ல 10 இன்ச் அப்ளை பண்றேன். ஓகே சார். இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே அப்படியே ரீஜாயின் பண்ணிடணும் இதையும். ஓகே சார். ஓகே இந்த கார்னர் எடுத்துட்டு பில்டிங்கோட இந்த கார்னர்ல வச்சிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆர் பிரஸ் புல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்ட்ரூட் பண்றேன். வெளில இந்த வித் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துடணும். ஓகே அது ஒரு 4 feet தரேன். அவ்வளோ இந்த மாதிரி ஷோ ஆகணும். ஓகே சார். அடுத்தது மேலே பேரப்பட்டு வரையணும். ஓகே சார். வயர் ஃப்ரேம் ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இந்த கார்னர் ஆமாம். இப்போ பிளேன் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. ஆமாம் சார். அப்படியே டாப்ல வச்சுட்டு மறுபடியும் ஐஸ் வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இங்க நம்ம ஆப்செட் வச்சு பண்ண முடியல. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண வரல. ஆமா சார். ஏன்னா என்ன பண்ணலாம், ஆமா இந்த ஆப்செட் பண்ணிடும். இங்கே ஆப்செட் 9 inches இன்சைட்ல வச்சுட்டு ஓகே சார். ரெண்டையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இன்சைட்ல இருக்கிறத. ஓகே சார். EXT 3 feet பேரப்பட் ஹைட் கொடுத்துட்டேன். ரெண்டு ரெக்டாங்கிளுமே வந்ததுனால நம்ம 2D பார்க்கும்போது செவர் மாதிரி தெரியும். ஆமா, சாலிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆயிருக்கும் மேல. அதான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து சப்ட்ராக்ஷன். ஓகே சார். விஷுவல் வயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு SU கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகே சார். அவுட் வால் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் இன்சைட் செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஓகே சார். ஆகுதா மாதிரி தெரியலையே. ஓகே ஓகே சார். இப்போ சாலிட்ல பார்ப்போம். இந்த மாதிரி மாறிடும். ஓகே சார். இப்போ அடுத்து ஸ்டார் கேஸ் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். ஓகே சார். டெரஸ் பொறுத்து ஸ்டார் கேஸ் மாதிரி வரையணும். அதை சேவ் பண்ணுவோம். அதுக்கு இதை இந்த சைடில் வரைகிறேன். நான் படிக்கட்டேன். ஓகே சார். ரைட் சைடில் வரைகிறேன். இந்த பில்டிங்கை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் தள்ளி. ஏன்னா நம்ம சைடு வியூ வைக்கும்போது மறைக்கும் அது. ஓகே சார். ஓகே. இப்போ ரைட் சைடு வியூ பில்டிங்கை திருப்பிட்டு இந்த பக்கம் தான் வரைய போகிறேன் நான். ஓகே சார். எந்த வியூன்னு பார்த்துக்கோங்க. போர்ட்டிகோவுக்கு இந்த சைடு வரைய போகிறேன். ஓகே சார். ஆனால் விண்டோ இருக்கும் அந்த இடத்துல. எங்கேயும் விண்டோ இருக்கு, இங்கேயும் விண்டோ இருக்கு. விண்டோ மறைக்கும். சரி பரவாயில்ல, விண்டோ கிராஸ் பண்ணி தான் போகும். ஆனால் ஓகே சார். நம்ம அப்படின்னா விண்டோ இதை மூடிட்டு
அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற இடத்துல பின்பக்கம் என்டா விண்டோ வச்சுக்கலாம் அந்த ரூமுக்கு. ஓகே சார். இப்போ விண்டோ ஏதாவது சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம், மறுபடியும் அதை க்ளோசிங் பண்ணோம்னா ப்ரெஸ் ஃபுல் கமெண்ட் எடுத்து அந்த சர்ஃபேஸ் இருக்கும் பாருங்க, ஆமா சார், இழுத்தோம்னா க்ளோஸ் ஆயிரும். ப்ரெஸ் ஃபுல் கொடுத்துட்டு அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ குறைக்கலாம், இல்ல வேணாண்டா எட்ஜில் போய் வச்சிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோ. ஓகே சார். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் வரைவோம். அதுக்கு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு ரைட் சைடு ஒயர் ஃப்ரேம். இப்போ இங்க பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெரஸ்க்கு போகணும் நமக்கு படிக்கட்டு. அந்த பிளான்ல படிக்கட்டு வந்து டாக்ல கிட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு ஆஃப் இந்த பக்கம் இருக்கு, திருப்பி இந்த பக்கம் ஏற மாதிரி இருக்கும். நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். இதை பழகிட்டாலே போதும், ஸ்ட்ரைட் ஈஸி தான். ஸ்ட்ரைட்னால கொஞ்சம் லாங்கா எடுக்கணும், அவ்வளவுதான். லாங்கா எடுத்து அப்படியே இங்க போற மாதிரி இருக்கும் ஒரே. ஓகே சார். இது வந்து ஷார்ட்டா எடுத்தாலே போதும்.